வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். இது சென்னையில் உள்ள வார் செமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்குது. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்தவங்களுக்காண்டி ஒரு நினைவு இடமாய் மாற்றி கல்லறைகளாக மாற்றி இது பண்ணியிருக்காங்க. இது கல்லறைகள் தான், பட் இந்தியாவுக்காண்டி போரிட்ட கல்லறை கிடையாது. ஆங்கிலேயர் காலத்தில் செகண்ட் வார் அப்போ இறந்தவருக்காண்டி செய்யப்பட்ட கல்லறைகள் தான் இது. இது பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஜப்பான், ஜெர்மனி, தென் இட்டாலி 3 பேரும் சேர்ந்து ஒரு அணியாக செகண்ட் வார் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, தென் ரஷ்யா, இவங்களாம் ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. ரஷ்யா பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட எல்லாம் கூட்டணியில் இருந்து அவங்க ஐரோப்பியில் போராடிட்டு இருந்தாங்க. ஜப்பான் பார்த்திங்கன்னா ஜப்பான் அப்போ இந்திய பெருங்கடலோ இல்லை பசிபிக் பெருங்கடலோ பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ரொம்ப அவங்களோட வணிகத்தை பெருக்கிறதுல போட்டி அதிகமாக இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா ஜப்பான் போரில் இறங்கினாங்க. தென் ஜப்பான் இறங்கினதுக்கப்புறம் ஜப்பான் அமெரிக்கா மேலே கொண்டு போட்டாங்கன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் ஃபைனலில் தான் உள்ளே இறங்கிச்சு. வேர்ல்டு வாரே பார்த்திங்கன்னா அப்புறம் சேஞ்ச் ஆச்சு. இதோட முக்கியமான இப்போ இதுக்குள்ளே வந்துடலாம். இந்த கல்லறைகள் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷுக்கு உதவியாக இந்தியாவிலேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு போனாங்க. கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அவங்களை இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்கே மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் போய்ட்டு அங்கே போராடினாங்க. அங்கே இறந்தவங்களை இங்கே கொண்டு வரல. இங்கே மேக்ஸிமம் போராடினவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கல்லறைகள் உருவாக்குனாங்க. இந்த கல்லறை பார்த்திங்கன்னா கடைசி நம்ம கவர்மெண்டால் அது நல்லாவே டெவலப் பண்ணி ஒரு பூங்காமல் ஆக்கி செமெட்ரியாக மாற்றிட்டாங்க, வார் செமெட்ரியாக. இதில் உள்ளவங்க இந்தியாக்காண்டி போராடி அதில் உள்ள கல்லறைகள் கிடையாது. வீரர்கள் தான், நம்ம இந்திய வீரர்கள் தான். ஆனால் நம்ம எதுக்காண்டி போராடினாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக போராடி அதில் இறந்தவங்க கல்லறைகள் தான் இதை வச்சுருக்காங்க. இந்திய கவர்மெண்ட் வீரர்களை பெருமைப்படுத்தக்காண்டி இந்த கல்லறையை பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் செமெட்ரின்னு சொல்லி மாற்றி அதுக்கும் ஒரு இடம் கொடுத்து நல்லா அழகாக மாற்றி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து. இந்த கல்லறை ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வாரில் யார் போராடி இறந்தாங்களோ அவங்களுக்காண்டி இது பண்ணது தான். அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகாமல் இருந்ததுனால அதுக்கு ஒரு பிளேஸ் இது பண்ணி இங்கே தான் எல்லாத்தையும் இறந்தவங்களுக்குள்ள அந்த போரில் இறந்தவங்க எல்லாத்தையும் மீன்ஸ் அவங்க போரில் ட்ரெயின் பண்ணி போருக்கு இங்கேருந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அதில் வச்சு இழந்தாங்க. பட் அதில் ஏகப்பட்ட வீரர்கள் இழந்தாங்க. அவங்க சொந்த நாட்டு வீரர்கள் இருந்தாங்க, இந்திய வீரர்கள் இருந்தாங்க. இந்தியா மட்டும் இல்லை, அவங்க எந்தெந்த நாடுகளை அவங்க கீழே ஆண்டுட்டு இருந்தாங்களோ அந்த நாட்டிலேருந்து எல்லா ஆண்களையும் பார்த்திங்கன்னா உள்ள வேலைக்கு ஆள் எடுத்து போரில் பார்த்திங்கன்னா தோக்காமல் இருக்கிறதுக்காண்டி இங்கேருந்து இராணுவ வீரர்களை அவங்க இங்கேருந்து சப்ளை பண்ணிட்டு அதுக்கு நினைவு உருவாக்கப்பட்டது அந்த கல்லறை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.